ஓகே. ஹலோ கைஸ், இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம டியூன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோமா, அதே மாதிரி 4 ஸ்ட்ரிங்கையும் டியூன் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு யூக்குலேலேவை இப்படி பிடிக்கணும். இப்படி தான் நார்மல் பொசிஷன் இருக்கும். நீங்கள் உட்காந்து வாசிக்கிற மாதிரி இருந்தால் உங்களோட மடியில் கூட இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு வாசிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ட்ரம் பண்ணுறது எப்படின்னா, உங்களோட இந்த விரல் இருக்கு இல்லையா, இண்டெக்ஸ் ஃபிங்கரோட பேக் அண்ட் ஃப்ரண்ட் இந்த சைடை தான் ஸ்ட்ரம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். டவுன் ஸ்ட்ரம்க்கு பின் பேக் சைடை யூஸ் பண்ணுறோம். அதேமாரி அப் ஸ்ட்ரம்க்கு இந்த மேலே சாஃப்டான சைடை யூஸ் பண்ணுறோம். இதுதான் ஸ்ட்ரம்மிங் பண்ணுறதுக்கானது. நீங்கள் தம்பு வச்சு கூட வாசிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரம்மிங் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. சிம்பிளான ஸ்ட்ரம்மிங் பண்ணுறது எப்படின்னா, 4 கவுண்ட்ஸில் டவுன் ஸ்ட்ரம் பண்ணுங்கள். இது மாதிரி டவுன் அண்ட் அப்புக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் இது ஸ்ட்ரம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா, நீங்கள் அடுத்து கார்டு வச்சு சாங்ஸ் ப்ளே பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அடுத்து கார்டுக்கு எப்படி ஹேண்ட் பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுன்னா, இந்த பேக் சைடில் உங்கள் ஃபிங்கரை இங்கே வச்சுக்கோங்க. தம் இங்கே வரா மாதிரி, இங்கேயோ வரா மாதிரி இருக்கக்கூடாது, இங்கே வரா மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த கையை இப்படியோ பெண்ட் பண்ணாமல் பாடியோடு சேர்த்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா கார்டையும் ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் நீங்கள் ஸ்ட்ரம் பண்ணும்போதும் உங்கள் கையை இதுக்கு ஈக்குவலாக வச்சுக்கோங்க. நீங்கள் ரிஸ்ட்டை மட்டும்தான் ஆட்ட போகிறீங்க. ஹேண்டையே இப்படி ஸ்ட்ரம் பண்ணக்கூடாது, சரிங்களா? இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் மாறும், எனர்ஜி வேஸ்ட், உங்களால் கரெக்டாக ஸ்ட்ரம் பண்ண முடியாது. ரிலாக்ஸாக, இது ஒரு ரிலாக்ஸிங்கான இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக வாசிங்க. எப்படின்னா, கையை இப்படி வச்சுட்டு சும்மா இந்த ரிஸ்ட் மட்டும்தான் அப் அண்ட் டவுன் போகணும். இவ்வளோ தான் ஸ்ட்ரம்மிங் பேட்டர்ன். இப்போது நம்ம உக்குலேலாம் என்னென்னு தெரிஞ்சாச்சு, ஸ்ட்ரம்மிங் எப்படி பண்ணணுன்னு தெரிஞ்சாச்சு, டியூனிங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்னென்ன ஸ்ட்ரிங்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சிம்பிளாக இருக்கிற கார்ட் அப்புறம் ஸ்ட்ரம்மிங் பேட்டர்ன்ஸ் எப்படின்னு கற்றுக்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெய்லி வர வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.